الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. ببعد بسم الله الرحمن الرحيم. ولا تصعر خدك للناس ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. قال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبي مثقال ذرة من كبر. صدق الله العظيم. புவிவாழ்வு புனிதம் பெற புறபாணி புதுக்களித்த பேருபகானிமன் அல்லாஹிற்கே கோடான கோடி புகழ். மேலும் மயகம் வழி நடக்க வல்லவனின் பாதை தன் நடிகாக்கி சென்ற ஈருலக சர்தார் எம்பெருமானார் ஹாத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா சர்தாரி ஆயிரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அம்பியாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் குன்றாமல் நின்று நிலவற்றுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான முதற்கண் சலாமை தெரிவித்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய உலகை ஒரு அற்புதமான படைப்பாக படைத்துள்ளார். படைப்புகளில் சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்தார். அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்பை படைத்து அவனுக்கு என்ற எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா அவனுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் மனிதன் என் ரப்பை நேசிப்பதில்லை, மாறாக என் ரப்பும் அவன் படைத்த அடியாரை ஒரு சில பேர் அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. மனிதன் பொன்னை நேசிக்கின்றான், பொருளை நேசிக்கின்றான், மண்ணை நேசிக்கின்றான், மாளிகையை நேசிக்கின்றான், பெண்ணை நேசிக்கின்றான், பேர் அழகை நேசிக்கின்றான். இது எல்லாம் நேசித்த மனிதன் என் ரப்பை நேசிக்க மனம் விடவில்லையே. ஆனால் என் ரப்பும் அடியார்களின் சில பேரை அவன் நேசிப்பதில்லை. அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்தார், அவன் நேசம் கொண்டான். ஆனால் மனிதர்களோ நற்பண்புகளில் அவர்கள் நற்பண்புகளில் ஈடுபடாததன் காரணமாக ஈருலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நஷ்டத்தை மட்டுமே அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். வல்ல ரஹ்மான் குர்ஆன் வழிநடக்கிலும் அவன் நேசிக்காதவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மனிதன் வாழ்க்கையின் ரப்பை நேசிப்பதில் அவன் கவனம் கொள்வதில்லை, மாறாக எல்லாவற்றிலும் அவன் நேசத்தை கொண்டிருக்கின்றான். லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் யாரை நேசிக்க மாட்டான்? எவர்களை நேசிக்க மாட்டான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா காஃபிர்களை நேசிப்பதில்லை. காஃபிர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே சொல்ல வருவது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நம்மவர்களையும் இதில் நாம் இருக்கின்றோம். நாவால் மட்டும் கலிமா சொல்லிக் கொண்டு காஃபிர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா காஃபிர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா காஃபிர்களை இந்த வாழ்க்கையில் அவன் நேசிப்பதே இல்லை. அடுத்தபடியாக இன்னல்லாஹ வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வாறு எல்லாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அட்டுழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் எவ்வளவோ அட்டுழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மவர்களும் அட்டுழியமும் அக்கிரமமும் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அக்கிரமம் செய்தவர்களை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான், அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். ஈருலக வாழ்க்கையிலும் என்ற கூடிய கோபத்தையும் சாபத்தையும் என்ற கூடிய வெறுப்பிற்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இத்தகையவர்களை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். அவன் நேசம் கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹப்பானன் அதீமா. சதியாளர்கள், சதி செய்து கொண்டிருப்பவர்கள், பாவம் செய்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபொழுதும் நேசிப்பதில்லை. அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளவோ சதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவோ அட்டுழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை எல்லாம் நேசிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், பெருமையாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஏராளமாக கூறுகின்றார். பெரிய பெரிய ஆட்கள் பெருமை கொண்டதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தார்? பஞ்சபூதங்களை கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்தார். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அழிப்பதற்கு ஒரு காரணம், பெருமை கொண்டவர்களை மட்டும் பஞ்சபூதங்களை கொண்டே அழித்தார். நீரால், நெருப்பால், காற்றால், மண்ணால், ஆகாயத்தால் அனைத்திலும் அழிக்கப்பட்டவர்கள் இந்த பெருமை கொண்டவர்கள். குர்ஆன் பேசுகின்றது, ஃபிரௌன் பெருமை கொண்டான்.
அனரப்புக்கும் நாளா இப்ளீஸ ஒரு தடவை சந்திச்சு சொன்னானா, பரவாயில்ல பாவா, நான் தான் உன்னை வழி கெடுத்தேன், ஆனா நீ உஸ்தாதுக்கு மேல போயிட்ட, நான் தான் என்னைக்குமே நான் ரப்புன்னு சொன்னது இல்ல, நீ எனக்கு மேல போயிட்டு நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஃபிரௌன் தன் நீரால் முழுகப்பட்டான் அல்லவா, அல்லாஹ் தஆலா நீரால் அழித்தான். காரூன் பெருமை கொண்டான், இந்த செல்வம் என்னால் வந்தது, என் கல்வியால் வந்தது, என் ஆற்றலால் வந்தது, என் திறமையால் வந்தது, என் அறிவால் வந்தது என்று காரூன் பெருமை கொண்டான். கடைசியில போயிட்டாங்க, மண்ணால் அழிக்கப்பட்டான். ஆது கூட்டத்தார்கள் பெருமை கொண்டார்கள், காற்றால் அழிக்கப்பட்டார்கள். சமூக கூட்டத்தார்கள் பெருமை கொண்டார்கள், வானால் நெருப்பால் அழிக்கப்பட்டார்கள். அத்தனையிலும் அழிக்கப்பட்டவர்கள் இந்த பெருமை கொண்டவர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அல்லாஹ் தஆலா ஆணவம் கொண்டவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது, கர்வமுடையவர்கள், ஆணவம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய கோபமும் அவனுடைய வெறுப்பும் அவனுடைய சாபமும் ஆணவம் கொண்டவர்கள் மீது இறங்குகின்றது. அல்லாஹ் தஆலா இவர்களை நேசிப்பதில்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய வாழ்க்கையில் வரம்பு மீறுகின்ற, வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃசிதீன், குழப்பம் செய்கின்றவர்களே அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் அவன் வெறுக்கின்றான், நேசம் கொள்ளவில்லை. குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு மனிதன் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ் தஆலா இவன் மீது நேசம் கொள்ளவில்லை. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்பவர்களே அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. நம் மாணவர்கள் இந்த விஷயத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டும். மதரசாவுடைய காலகட்டத்தில் நாம் உணவாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, மதரசாவுடைய பொருட்கள் என்று வருகின்ற பொழுது நாம் எவ்வளவோ வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் சற்று ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்ததற்கு நோக்கமே அவனை வணங்குவதற்காக வேண்டிதான். நாம் என் ரப்பின் மீது நேசம் வைத்தால் அல்லாஹ் நம் மீது நேசம் வைக்கின்றார். என் ரப்புடைய நேசத்தை என்னைக்கு நம்ம இழக்கிறோமோ, ஈருலக வாழ்க்கையிலும் நாம் நஷ்டத்தை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானார் சொன்ன வார்த்தை தான், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். நற்பண்புகளுக்கு சிகரமாய் என்று எம்பெருமானார் இருந்தார்கள். என் பெருமானாரை அப்படியே பின்பற்றி வந்த சஹாபாக்களும் சாலிஹீன்களும் உலமாக்களும் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? நாம் என் ரப்புடைய நேசத்தை இழந்தவர்களாக நம் நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நற்பண்புகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லறில் புரிவானாக. வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.